அனைவருக்கும் வணக்கம். இந்த தைப்பூச திருநாளில் உங்களுக்கு ஒரு முருகப்பெருமானுடைய மகத்தான மந்திரத்தினுடைய பெருமை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மந்திரம் எதில் இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம தினமும் கேட்டுட்டு வர தொழுதுட்டு வர கந்தசஷ்டி கவசத்தில் இடம்பெற்றிருக்கோம். நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு நாள் 36 உரு ஓதியே ஜெபித்து உகந்த நீர் அளித்து அஷ்டதிக்குள்ளோர் வந்து வணங்குவர், நவக்கோலும் மகிழ்ந்து நன்மை அளித்திடும், தேவர்களும் ஆசி வழங்குவார். இப்படின்லாம் நம்ம இதில் கேட்டிருப்போம். அப்படின்னாக்கா கந்தசஷ்டி கவசத்தில் கேட்டிருப்பீங்க. அப்போது ஒரு மனுஷன் தினமும் ஒரு நாளைக்கு யோசிச்சிருக்கணும், இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 36 முறை நம்மளால் சொல்ல முடியுமா, அப்போனா அது எந்த விஷயத்தை நமக்கு சொல்லுது அப்படின்றது நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மந்திரத்தினுடைய ரகசியம்தான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு நாளைக்கு 36 உரு அப்படின்றது என்ன சொல்லப்படுது அப்படின்ற மந்திரம் ரகசியம் இங்கே நம்ம பார்ப்போம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு நவக்கோள்கள் மகிழ்ந்து நன்மை அளிக்கும். அஷ்டதிக்கு பாலகர்கள் சொல்லக்கூடிய 8 திக்கில் இருக்கக்கூடிய எல்லா திசைகளும் உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். மேலும் வஞ்சகர் மாற்றார் வஞ்சகர் வணங்குவர். எல்லாரும் உங்களை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தொடர்ந்து செய்யணும். சரியான முறையில் தியானம் இருந்தோ விரதம் இருந்து அசைவம் உண்ணாமல் இது தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பட்சத்திலோ, அல்லது சஷ்டி தோறுமோ கிருத்திகை தோறுமோ ஏதாவது ஒரு தினத்தில் ஒதுக்கிடணும். செவ்வாய்க்கிழமை தோறுமோ அல்லது தைப்பூசத்திலிருந்து ஒரு 108 நாளோ அல்லது 48 நாளோ தொடர்ந்து நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பலனை கட்டாயம் முருகப்பெருமான் கொடுப்பார். இந்த மந்திரத்தினுடைய சிறப்பு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, 36 உரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை மாற்றி மாற்றி சொல்ல போகிறோம். இதை தொடர்ந்து சொல்ல 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 உங்களுடைய உடம்பில் உள்ள 7 சக்கரங்களும் சக்தி வாய்ந்த சக்கரங்களாக மாறும். மேலும் 7 சக்கரத்தில் பதிஞ்சிருக்கக்கூடிய கர்மங்கள் அனைத்தும் விலகும். அந்த கர்ம பதிவுகள் மொத்தம் விலகி உங்களுக்கு புதுமை, அதாவது புதுப்பிக்கப்படும். உடலில் நோய்கள் விளங்க ஆரம்பிக்கும். விலகி ஆரோக்கியமான தேகம் பெற்று கல்ப தேகமாக வருவதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து செய்கிறாங்களோ இவங்களுக்கு நற்பலனை கிடைக்க பெறும் அப்படின்றது தான் சத்தியமான கூற்று. இது கந்தசஷ்டி கவசத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த விளக்கத்தினுடைய ஆழ்ந்த கருத்து இதுதான். என்ன மந்திரம் அப்படின்னாக்கா, நீங்கள் ரெகுலராக கேட்குறது தான் சரஹன பவ அப்படின்னும் போது சரஹன பவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்கள் இருக்கும். இதில் என்னன்னாக்கா ச ர வா வரக்கூடாது, ஹா சொல்லணும். சரஹன பவ ஏன்னா 2 வாட்டி வா வரும்போது 2 வாட்டி ஒரே சக்கரத்தை வான்ற எழுத்து இயக்கும். அதனால் சர ஹன ஹான்னு சொல்லும்போது நமக்கு த்ரோட் சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும். அம்னு சொல்லும் பார்த்தீங்களா, த்ரோட் சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ 6 சரஹன பவ ரஹன பவஷ அனபவஷர நபவ ஷரஹ பவஷரஹன அசரஹனப அப்படின்னு சொல்லக்கூடிய இது 6 36 அதுதான் 6 36 உரு அப்படின்னு சொல்லும்போது இந்த 6ஐயும் தொடர்ந்து ஒருத்தவங்க ஜெபிச்சுட்டு வரும்போது நீங்கள் சப்தமாக சொல்லலாம், மனசுக்குள்ளேயே சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சொல்லலாம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சொல்லலாம், நடக்கும்போது சொல்லலாம், படுக்கும்போது சொல்லலாம். நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லலாம். இங்கே தான் சொல்லணும்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் சொல்லலாம். மந்திரத்திற்கு சில மந்திரங்களுக்கு தோஷம் என்பது கிடையாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் மட்டும் ஒரு 21 நாள் 48 நாள் 108 நாள் இதற்குன்னு ஒரு விரதம் இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அது உருவேற்றிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஆரம்பத்தில் சொல்லும்போது மட்டும் ஒரு 21 நாள் இல்லை 48 நாள் இல்லை 108 நாள்ன்ற கணக்கு வச்சுட்டு சொல்ல ஆரம்பிக்கணும். மந்திரத்தினுடைய டிஸ்பிளே உங்களுக்கு வரும், அதை பார்த்து ஒன்றுக்கு பல முறை பொறுமையாக படிங்க. இந்த சப்தம் தான் முக்கியம். சரஹன பவ ரஹன பவஷ அன்னபவ ஷர நபவ ஷரஹ பவ ஷரஹன அசர ஹனப அந்த சப்தம் முக்கியம், மாறக்கூடாது. சரஹன அப்படின்றது அந்த ஹானா ஹாந்தா வரணும், சரவண வரக்கூடாது. சரஹன பவ அப்படிதான் வரணும். சரிங்களா? உச்சரிப்பை சரியாக சொன்னீங்கன்னா சரியான பலன் கிடைக்கும்.
சரஹண பவ அப்படின்னு சொல்லப்படும். சரவணன்றத விட சரஹண அப்படின்னும் போது இந்த சரஹண மந்திரத்தினுடைய சிறப்பு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து ஹா அப்படின்ற ஒரு சப்தம் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள் ஓமோடு சேர்த்து 7 சக்கரங்களும் இயக்கக்கூடியது. அதில் ஹா அப்படின்றது சா வான் போது 2 இடத்துல வான் இடம்பெறும். சரஹண பவன்றது தான் சரியான உச்சரிப்பாக சொல்லப்படுது. காலப்போக்கில் சரவண பவ அப்படின்னு மாறிடுச்சு. அதனால் சரஹண பவ ரஹண பவஷ அன்னபவ ஷர நபவ ஷரஹ பவ ஷரஹண அசர அன்னப அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் இந்த நாளில் இருந்து நீங்கள் உச்சரிக்க அல்லது உச்சாரணம் பண்ண இல்லை ஜபம் பண்ண துவங்குங்க. உங்களுக்கு மிக விரைவில் உங்களுடைய அனைத்து விதமான நிறைவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். இது முருக மந்திரத்தில் உயர்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லும் போது 7 சக்கரங்களும் இயங்கும். அதில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சேர்த்து தான் சொல்லணும். எந்த மந்திரங்கள் சொல்லும் போதும் ஓங்கார மந்திரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு பெரிய சக்தி கிடைக்காது. மந்திரத்துக்கு வேல்யூ இருக்கும், ஆனால் சக்தி இல்லாமல் எதுவும் செயல்படாது. அதனால தான் இந்த மந்திரத்துக்கு ஓம் ஓம் சரஹண பவ ஓம் ரஹண பவச ஓம் அனபவ சர ஓம் நபவ சரஹ ஓம் பவ சரஹண ஓம் அசரஹணப அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஓம் மட்டும் போட்டு சரவண பவ ரஹண பவ சனபவ சரண பவ சர பவ சரஹண அசரஹணப அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரம் தினமும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட தடைகள் இருந்தாலும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்கள் பாதையில் ஒரு புரிதல் இருக்கும். சக்கரங்கள் ஒழுங்குபடும். நோய்கள் விலக ஆரம்பிக்கும். 7 சக்கரங்கள் 7 கர்மங்களும் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு ஒரு இரவா பிறவா அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு கல்ப தேகத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த மந்திரம். பஞ்சாட்சர மந்திரம் எப்படி அதற்கு ஈக்குவலாக வந்து சடாசர மந்திரத்துக்கு பவர் அதிகமானது. அதனால் இந்த மந்திரம் செய்ய சொல்லுங்கள். நிறைய வளங்களை பெற்று அனுபவிப்பீங்க.